இதில் நான் 2 வகையான வடகம் செய்ய போகிறேன். அதுக்காக உளுந்த நல்லா ஒரு 2 மணித்தியாலம் ஊற விட்டுருக்கிறேன். இப்போ ஊற போட்ட உளுந்த கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். 2ஆக புரிச்சு வச்சுருக்கிறேன். ஏனென்றால் நான் 2 வித வடகம் செய்ய போகிறேன். ஒன்று வேப்பம்பூ வடகம். இந்த வேப்பம்பூ வந்து இது ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. காஞ்ச வேப்பம்பூ, நல்ல வேப்பம்பூ. இது வந்து அடுத்தது வந்து வாழைப்பூ எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். வாழைப்பொத்தியை வெட்டி வச்சுருக்கிறேன். அப்போ வாழைப்பூ வடகம் இதில் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். அதால் கொஞ்சம் உளுந்தெடுத்து அதுக்குள்ளே வாழைப்பூவை போடுறேன். இதுக்குள்ளே வேப்பம்பூவை போடுறேன். காணாட்டி இன்னும் கொஞ்சம் போட வேண்டி வரும். இதுக்கு வந்து 2க்குமே பெருங்காயம் போட வேணும். அதே போல் உப்பு, அளவுக்கு உப்பு போடணும். உரைப்புக்கு இந்த க்ரஷ் சில்லி, உடைச்ச சில்லி அது போடணும். அது அவரை வெட்ட காரத்துக்கு தக்கன கொஞ்சம் உரைப்பாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளவு தான். இப்படியே நல்லா குழைச்சி எடுப்போம். கொஞ்சம் அந்த சாஃப்டாக இருக்கணும். ஆகலும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்படி குழைச்சி எடுப்போம். தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் வேப்பம்பூ இன்னும் போடலாம். 2ஐயும் குழைச்சிட்டு காட்டுறேன். இப்போ குழைச்சி எடுத்துட்டேன். இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக இப்படி உருட்டி வச்சுட்டு நல்லா வெயிலில் காய விட்டு எடுத்து வச்சா 1-2 இயர்ஸுக்கு அப்படியே இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து வேப்பம்பூ. வேப்பம்பூ கொஞ்சம் இறுக்கமாக வருது. அப்போ நல்லா இருக்குது உருட்டி வைக்க. இது வந்து வாழைப்பூ. வாழைப்பூ வந்து கொஞ்சம் அந்த அதில் இருக்கிற கழுவி எடுத்த தண்ணியால் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. அதால் இப்படியே வச்சு காய விட்டு எடுப்போம். இப்படி வெயிலில் நல்லா காய விட்டு எடுத்தால் மொரண்டு வரும். பொரித்து சாப்பிட வேண்டியதான். நன்றி.